கடுக்காய். கடுக்காயும் தாயினும் கருதில் கடுக்காய் தாயினும் மேலாம். இந்த பாடல் சித்த மருத்துவத்துல ஒரு பழமொழியா சொல்லப்படுது. அதாவது கடுக்காய் தாயை விட சிறந்தது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அறுசுவையும் ஒன்றாக சேர்ந்தது இந்த கடுக்காய். ஒரு தாயானவள் அறுசுவை உணவையும் சமைத்து தனது குழந்தைக்கு ஊட்டினாலும் கூட சில சமயம் அன்பு மிகுதியால அதிகமாக ஊட்டப்பட்டால் அது குழந்தையின் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு இடையூறை ஏற்படுத்திவிடுமா. ஆனால் கடுக்காய் சாப்பிடும்போது எந்தவித சிக்கலும் ஏற்படாமல் உடலில் உள்ள நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதுதான் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கடுக்காயை நாம் எடுத்துக்கிறதுனால நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். எப்பொழுதுமே கடுக்காயை பயன்படுத்தும் போது உள்ளே உள்ள விதையை பயன்படுத்தக்கூடாது. விதையை நீக்கிவிட்டு மேல் தோலோடு சேர்த்து நன்கு பொடித்து பவுடர் போன்று பயன்படுத்த வேண்டும். கடுக்காயில் அதிகப்படியான துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த கடுக்காய். வயிற்று உபாதைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கறதுல கடுக்காய் முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கடுக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கடுக்காய் பொடியை தினமும் வெதுவெதுப்பான நீரில் கலந்து இரவு தூங்குவதற்கு முன்பு 48 நாட்கள் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லைங்க, அதிகமாக பசியின்மை உணர்பவர்கள், வயிற்று பொறுமல், அடிக்கடி புளித்த ஏப்பம் வருபவர்கள், வாய்வு தொந்தரவு அதிகமாக உள்ளவர்கள் கடுக்காயை தாராளமாக தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். மேலும் கடுக்காய் வாதம், பித்தம், கபம் இவை மூன்றால் வரக்கூடிய ஏராளமான நோய்களை குணப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அடிக்கடி வறண்டு போவதாக உணர்பவர்கள் கடுக்காயை அவ்வப்போது நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். வாய், தொண்டை, இரைப்பை மற்றும் குடல் பகுதியில் உள்ள புண்களை ஆற்றுவதில் கடுக்காய் முக்கியமான வேலை செய்யுது. இரத்த காயங்களை ஆற்றுவதிலும் காயங்களால் ஏற்படும் போது அதிகப்படியான இரத்த போக்கை கட்டுப்படுத்துறதுலயும் கடுக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் முதியவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய அல்சைமர் எனும் ஞாபக மறதி நோயை குணப்படுத்துவதிலும் கூட கட்டுப்படுத்துவதிலும் கடுக்காய் ரொம்பவே பயன்படுது. அல்சைமர் நோயாளிகள் தினமும் 3 கிராம் கடுக்காயை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. கடுக்காயில கேலின் மற்றும் கெலோனின் எனும் வேதிப்பொருட்கள் இருக்கு. இந்த வேதிப்பொருட்கள் கொழுப்பு சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே கொழுப்பு சார்ந்த நோய் உள்ளவர்கள் தினமும் 3 கிராம் கடுக்காயை சேர்த்துக் கொள்வது நல்லது. கடுக்காயில் சஃபோனின் எனும் ஆல்கலாய்டுகள் இருக்கு. இந்த ஆல்கலாய்டுகள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து உடலின் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. பெருங்குடல் பகுதியில் சுரக்கும் அதிகப்படியான அமில தன்மையை கட்டுப்படுத்தும் மூலக்கூறுகள் கடுக்காயில் இருக்கிறதுனால பெருங்குடல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி நோய் இருப்பவர்கள் கடுக்காய் தூளை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, சிறுநீர் தொற்றுக்களை சரி செய்வதில் கடுக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்து சிறுநீர் பையில் உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற கடுக்காயை பயன்படுத்தலாம். இது சிறந்த சிறுநீர் பெருக்கியாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. கடுக்காயில் டானிக் ஆசிட் என்ற மூலக்கூறு இருக்கிறதுனால வாய்ப்புண், வாய் சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்கள் கடுக்காய் தூளை மவுத் வாஷாக பயன்படுத்தலாம். ஏதேனும் சிறிதளவில் இரத்த காயங்கள் ஏற்படும் போது அதனை வெளிப்புறமாக கழுவி சுத்தப்படுத்துவதற்கு கடுக்காய் தூளை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஏன்னா காயங்களை விரைவில் ஆற்றுவதோடு இரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை கடுக்காய் தூளுக்கு உண்டு. முக்கியமா கடுக்காய் ஒரு சிறந்த காயக்கழுப்ப மருந்து ஆகும். பொதுவா பித்தம் சார்ந்த உடல் அமைப்பு கொண்டவர்கள், வாதம் சார்ந்த உடல் அமைப்பு கொண்டவர்களின் திசு வளர்ச்சி விகிதம் சீரற்ற முறையில இருக்கும். அதனால இவங்க தினசரி வாழ்க்கையில கடுக்காயை சேர்த்து கொள்ளும் போது வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. மேலும் கடுக்காய் பல்வேறு இதய நோய்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்படுதுங்க. இதனை 3 கிராம் வீதம் 3 மாத காலத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது
நேரடியாக நோய் குறையாவிட்டாலும் கூட நோய் வருவதற்கான காரணிகள் நாளடைவில் மட்டுப்படுத்தப்படுது. அதனால மேற்கொண்ட சிக்கல் உள்ளவர்கள் கடுக்காயை தாராளமா அவங்களுடைய உணவுல சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய கடுக்காயை நாம அதனுடைய பயன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்றேங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.